சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளாலை எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன் அன்பு பிள்ளையே, நீ காத்திருந்ததற்கு பலனை பெறப்போகிறாய். மாற்றம் எதுவும் என் வாழ்வில் நடக்கவில்லை என்று நீ எத்தனை நாட்களாக எதிர்பார்த்திருந்தாய்? இதற்காக அவமானங்கள், வீண் சொல், தேவையில்லாத பேச்சு, இது எல்லாம் இந்த ஒரு உன் விருப்பத்திற்காக நீ பட்ட கஷ்டங்கள் உன் சாயப்பாவுக்கு தெரியாமல் இல்லை. சாயப்பாவை நம்பியவர்களை கைவிடுவதும் இல்லை, உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தராமல் இருந்ததும் இல்லை. சாயப்பா எங்கு பேசினாலும் எனக்கு வீண் பிரச்சனை வருது. நான் எல்லோரிடமும் அன்பாக பணிவாகத்தான் பேசுகிறேன். சில நாட்கள் நல்ல பேசுகிறாங்க, திடீரென்று என்னிடம் பேச மாட்டாங்க, என்கிட்ட பிரச்சனைக்கு வராங்க. ஏன் சாயப்பா எனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று என்னிடம் நீ தினம் தினம் இதை நீ சொல்லாமல் இல்லை. பிள்ளையே, இதற்காக எல்லாம் கவலைப்படாதே, கண் கலங்காதே. சில மனிதர்கள் இப்படித்தான், திடீர் அவர்களே வந்து பேசுவார்கள், திடீர் என்று விரோதியைப் போல பார்ப்பார்கள். இதை கண்டு கொள்ளாமல் உன்னை பற்றி யோசி, உன் குடும்பத்தை பற்றி யோசி, உன் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டு. சாயப்பா எனக்கு பணம் கஷ்டம் இருக்கிறது, எனக்கு எப்படியாவது உதவி கிடைக்க வேண்டும் சாயப்பா என்று நீ என்னிடம் சொல்லியிருக்கிறாய். பிள்ளையே, அதற்கான வழியை நான் காட்டுகிறேன். உனக்கு பணம் உதவி கிடைக்கும், நீ எதிர்பார்க்கின்ற பணம் கிடைக்கும். நம்பி இருக்கலாம் உன் சாயப்பாவை. நீ கேட்கிறாய், சாயப்பா நான் செய்கிற அலுவலகத்தில் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை சில பேர் ஏற்படுத்துகிறாங்க, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு செல்லட்டுமா என்று என்னிடம் கேட்கிறாய். பிள்ளையே, ஏன் வேறு வேலைக்கு நீ பார்க்கணும்? அவர்களுக்கு எல்லாம் பயந்து நீ நல்ல வேலையை விட்டுவிடாதே. இப்படி இருப்பவங்க மற்றவர்களை பார்த்து பொறாமை பிடித்து கொண்டு வீண் பிரச்சனை செய்து கொண்டும் இருப்பார்கள். நீ எதையும் கவனிக்காதே, உன் கடமையில் உன் வேலையின் மீது கவனம் வைத்து சரியாக செய். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். பாடத்தை கற்றுத்தந்தால்தான் இதுபோல் உன்னை சீண்ட மாட்டார்கள். நான் இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் மனதில் நிம்மதி வேண்டும், குழப்பம் அடையாதே, தெளிவாக இரு. எல்லாம் நன்மைகளும் உனக்கு செய்வேன். என்னை நம்பி இரு, உன்னை கைவிட மாட்டேன். நான் சொல்வதை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை ஒன்று போதும் உன் சாயப்பாவுக்கு. மனம் பக்குவமாக இரு பிள்ளையே. எல்லோருக்கும் கஷ்டம் வருகின்றது, இதை எப்படி சமாளிப்பது தான் மிக முக்கியம். திறமை உள்ளவர்கள், மனம் தைரியம் உள்ளவர்கள் எதையும் கண்டு அஞ்சாமல் துணிந்து போராடி பார்ப்பார்கள். நம்பிக்கையுடன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எதையும் நினைத்து கொண்டு குழப்பம் நீ அடையாதே, உன் நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே. அமைதியாக சற்று உன் மனதை கவனி. உனக்குள் இருந்து நான் வழிகாட்டியாக இருப்பேன்.
உன் மனம் நிம்மதி இல்லாமல் இருப்பதால் இதை உணர முடியவில்லை உன்னால். எப்போது உன் மனம் அமைதி அடைகிறதோ அப்போது உன் சாயப்பா சொல்வதை நீ அறிவாய். பிள்ளையே, நம்பிக்கையுடன் மன உறுதியுடன் நீ இருந்தால் யார் மூலமாக உனக்கு வேண்டிய உதவியை உன் சாயப்பா செய்வேன். என்னை நம்பி இருப்பவர்களை ஒருபோதும் சாயப்பா கைவிடுவது இல்லை. என்றும் நல்லதை நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?